லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வேதா, என் மகளுங்க வாழ்க்கையை அழிக்க பாக்குறல்ல, இன்னையோட என் மகளுங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை கொடுக்கறேன். லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க வாங்கிட்டு வர சொன்னது அது சமையலுக்கு தானே சொன்னேன். இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. வெளில போய் கொடுங்க. காதுல விழலையா? முதல்ல போங்க, வெளியே போய் சமையல்காரங்கிட்ட கொடுங்க. போங்க 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 போங்க. யாருக்காவது ஏதாவது ஆச்சா? யாருக்கு ஒன்னும் ஆகல. எவ்வளவு புகை! நீங்க இதெல்லாம் கொஞ்சம் சரியா எடுத்துவீங்க. திடீர்னு எப்படி இவ்வளவு புகை வந்துச்சு? அம்மா, இது எப்படி நடந்ததுன்னே தெரியலமா. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புகையா வந்துருச்சுமா. யாரோ நைட் பாவ மொத்தமா நெருப்புல தட்டி விட்டு இருக்காங்கம்மா. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால யாருமே கவனிக்கல. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் எதுவும் ஆகல. வா சஞ்சய். அப்பா போங்க. நீங்க வாங்க. நீங்களும் வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அம்மா லட்சுமி, அந்த வேதாவோட சதி வலையில நீ உங்க அக்காவோட சேர்ந்து மாட்டிக்கிட்டியம்மா. உங்களை வச்சு அவ என்ன பழிவாங்க நினைக்கிறாள. அவகிட்ட இருந்து உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. என் உசுரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்துவோமா. முடியலனா அந்த வேதவள்ளி உசிரை எடுத்துருவோமா. அவ உசிரை எடுத்துருவேன். என்னாச்சுங்க? உங்க பொண்ணை பாத்தீங்களா இல்லையா? என் சின்ன பொண்ணை மட்டும்தாங்க பார்த்தேன். எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த வேதாவை அப்படியே கொண்டுடலான்னு கிட்ட போனேன். ஆனா அதுக்குள்ள என் சின்ன பொண்ணு குறுக்க வந்துட்டா. அதனால வேதா தப்பிச்சிட்டா. சுத்தி போலீஸும் ஆளுங்களும் இருந்தாங்க. என்னால அவளை ஈஸியா நெருங்க முடியல. ஆனா அவளை நான் விட மாட்டேன். இங்க இருந்து போறதுக்குள்ள அவளை நான் கொலை பண்ணிட்டு தான் போவேன். அவளை சும்மா விட மாட்டேன். சொல்லுங்கம்மா. டேய், என்னாச்சு? இந்த தடவையும் மிஸ் ஆயிடுச்சுமா. அவரால் நெருங்க முடியலம்மா. அவங்கள கொல்றதுக்கு தான் உள்ள போயிருக்காரு. அதுக்குள்ள அவங்க சின்ன பொண்ணு குறுக்க வந்துருச்சாமா. ச்சே, இது வேலைக்காகாது. பேசாம நான் சொல்றபடி பண்ணு. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க அவங்க நம்பர் அனுப்பி விடுங்க. நான் பாத்துக்கிறேம்மா. வித்யா, நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். உன் அப்பா உசுர காப்பாத்தவாவது நீ உண்மையை சொல்லிதானே ஆகணும். சரிக்கா. அப்படியா? என்னாச்சு ஸ்னேகா? அக்கா ஒரு நிமிஷம் இத வரேன். அத்தை, அதை அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டேன். சரி.
ஹலோ, யாரு? அம்மா, உங்க எதிரி மாணிக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்து பேசுறேம்மா. இன்னைக்கு உங்க வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா மாணிக்க அங்க மார்வேஸ்ல வந்திருக்காமா. அங்க பெரிய கலவரம் பண்ண பிளான் பண்ணிருக்காமா. கொலை நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கம்மா. நீங்க யாரு? உங்களை எனக்கு தெரியுமா, ஆனா நீங்க என்ன பார்த்தது இல்ல. உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில பேசுறமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கம்மா. ஏய் பா போடா போ. என்னன்னு கேளு. என்னாச்சுமா? செக்யூரிட்டி, இருங்க மேடம் கூப்பிடுறாங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். செக்யூரிட்டி, சொல்லுங்க மேடம். கேட்டை இழுத்து மூடுங்க. சரிங்க மேடம். நான் சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. சரிங்க மேடம். போங்க. ஏங்க கேட் இழுத்து மூடுங்க. என்னாச்சு? மேடம் கேட்ட மூட சொன்னாங்க. என்னாச்சுமா? ஏற்கனவே உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த மாணிக்கம் இப்ப என்ன கொலை பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கானா? நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு மாறு விஷயத்துல வந்திருக்கானா? அவன் இப்போ என்னை எப்படி கொல்றான்னு நான் பாக்குறேன். நம்ம ரிலேட்டிவ்ஸ் தவிர்த்து இந்த ஃபங்க்ஷனுக்கு புதுசா வந்திருக்கிற அத்தனை பெரிய வரிசையா நிக்க வைங்க. எல்லாரையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. சரிங்க மேடம். வேதா, மாணிக்க இங்கே வந்திருக்கான்னு உனக்கு யார் சொன்னா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதே எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இல்ல, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளீட்டா செக் பண்ணி தானே உள்ள அமிச்சாரு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உள்ள வர முடியும்? உனக்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்திருக்காங்க. இல்லங்க, அவன் இங்க வந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு வந்த தகவல் பொய்யா இருந்தாலும் ஒரு தடவை எல்லாரையும் செக் பண்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல வேதா, ஃபங்க்ஷன் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம்? முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை நடத்தலாம். இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வரிசையில நிக்க சொல்லுங்க. எஸ் மேடம். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. போங்க, வெளியில வந்து நில்லுங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் வெளில போய் நில்லுங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வரிசையா நில்லுங்க. வாங்க வாங்க வாங்க, வரிசையா நில்லுங்க. நில்லுங்க, அப்படி போய் வரிசையா நில்லுங்க. யோ, ஏய், எங்கயா போற? யோயா, அப்படி போய் நில்லு. வேலை லைன்ல நில்லு. அப்படி. சரிங்க. எல்லாம் வரிசையில் நில்லுங்க. லைன்ல நில்லையா? கொஞ்ச நேரம் நில்லு. இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். வாமா. வாங்கம்மா. போய் பார்த்துக்கோ. சரிப்பா. இந்தியாவை கூட்டு உள்ள போடா. போன்னு சொல்லல. இந்தியா உள்ள போமா. போடா சீக்கிரம். சரி, உள்ள கூட்டிட்டு போ. சஞ்சய், சஞ்சய், நிஜமாவே யாப்பா இங்க வந்திருக்காரா? இல்ல வித்யா. ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீ உண்மையை மட்டும் சொல்லிடாத. அந்த நேரத்துல நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இதுவரை சம்பாரிச்ச மொத்த நம்பிக்கையும் வீணா போயிடும். இந்த உண்மை மறைக்கிறதால நாம இன்னும் என்னென்ன கஷ்டம்லாம் சந்திக்க போறோமோ. இப்ப பார் வித்யா, எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு.
போய் நில்லுங்க. வா நீ வாயா. நில்லு. யோ தலப்பா கைட்டியா. தலப்பா கட்ட கழட்டியா. கழட்டியா. என்னாச்சு? ஐயோ. அப்பா என்னாச்சுங்க மாமா? ஐயோ அப்பா இவ்வளவு ரத்தம். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்னாச்சு? அப்பா ரத்தம். ஐயோ. அப்பா, என்னப்பா நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. எப்படி ஆச்சு? தண்ணி குடிக்கலாம்னு கிளாஸ் எடுத்தேன். அது கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச கிளாஸ் யார் காலையும் பற்ற கூடாதுன்னு அது எடுக்கும் போது கையை கடிச்சிருச்சு. கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சா வேலை செய்யறவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானங்க. நீங்க ஏன் கிளாஸ க்ளீன் பண்ணீங்க? கடவுளே. வாணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா, சீக்கிரம் போ. வாணி சீக்கிரம் வாமா. வாணி வந்துட்டேமா. டிரைவர் சார், கதவு திறங்க. திறங்க. கார்ல ஏத்துங்க. பார்த்து 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 உட்காருங்க உட்காருங்க. ஓகே சார். யார் சார் இவரு? ஏன் இப்படி பண்ணீங்க? எதுவும் கேட்காது. இவர் இங்க இருந்தாருன்னா பெரிய பிரச்சனை. சரிங்க சார். இப்போதைக்கு இவரை நம்ம குடோன்ல கொண்டு போய் லாக் பண்ணி வை. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் நேர்ல வரேன். சரிங்க சரியா? இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார். சீக்கிரம் கிளம்பு. போ 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 சீக்கிரம் போ. வலிக்குதாங்க? இல்ல வேதா, இதெல்லாம் சின்ன காயம்தான். 2 நாள்ல ஆறிடும். வலிலாம் எதுவும் இல்லை. நம்ம வீட்ல எப்போ ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது சகஜமா போச்சு. இதுக்காக வருத்தப்பட்டு ஃபங்க்ஷனை நிறுத்த வேண்டாம் வேதா. அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அந்த மாணிக்கத்தை பாத்தீங்களா? செக் பண்ண வரைக்கும் யாரும் இல்ல மேடம். லாஸ்டா ஒருத்தர் நின்னாரு. அவர் மாணிக்கம் இல்லப்பா. நான் செக் பண்ணிட்டேன். ஓகே சார். அந்த சகுந்தலா வீட்டுல போய் நீ நேருக்கு நேரம் சத்தம் போட்டு வந்தல, அந்த கோவத்துல அவளே கூட உன்னை டென்ஷன் பண்ணி ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு ஆளை வச்சு இப்படி போன்ல பேச சொல்லியிருப்பா. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் வேதா. நாம பிளான் பண்ண மாதிரி ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிக்கலாம்.
எல்லாரும் போய் வேலையை பாருங்க. வா போலாம். மாமா உண்மையை சொல்லுங்க. யதார்த்தமாவே கிளாஸ் கிழிச்சிருச்சா இல்ல எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நீங்களே கையை கிழிச்சிட்டீங்களா? இல்லம்மா, யதார்த்தமா தான். நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பா இங்க வந்திருக்காரு, அவரை நீங்க பார்த்திருக்கீங்க. இப்ப அவர் எங்க மாமா இருக்காரு? வித்யா, நிஜமாவே உன் அப்பா இங்க வரலம்மா. சகுந்தலா தான் இப்படி நம்மள குழப்பி விட்டுருக்கா. நம்ம நினைச்ச மாதிரி நாமளும் பதறிட்டு இருக்கோம். முதல்ல எனக்கும் டவுட் வந்துச்சு. நானும் விஜயை வச்சு தனியா செக் பண்ணி பார்க்க சொன்னேன். வித்யா, நான் பார்த்த வரைக்கும் உங்க அப்பா இங்க இல்ல. எங்களை நம்பு வித்யா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம சந்தோஷமா இரு. சஞ்சய், கூட்டு போடா. இப்ப கூட எனக்கு உண்மையை சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது மாமா. வித்யா, தயவு செஞ்சு சூழலை புரிஞ்சுக்கம்மா. உங்க அப்பா இங்க இருக்கான்னு சந்தேகப்பட்டதுக்கே வேதா என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல. இந்த நேரத்துல நீ உண்மையை சொன்னா என்ன நடக்கும் நீயே கற்பனை பண்ணிப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கு. அதை நீயே கெடுத்துறாதம்மா. சொல்றத கேளு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம இதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். இப்ப போ. சஞ்சய், கூட்டிட்டு போடா. வா, கூட்டிட்டு போ. போலாம். போமா. வா. விஜய், இப்போ மாணிக்க எங்கடா இருக்கா? நம்ம குடோன்ல மறைச்சு வைக்க சொல்லிருக்கேன்ப்பா. இல்லடா, இப்படியே தினம் தினம் சமாளிச்சிட்டு இருக்க முடியாது. வித்யா சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னப்பா பண்ணலாம்? இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். நானே வித்யாவை கூட்டிகிட்டு மாணிக்கத்துக்கிட்ட நேரடியாக போய் பேசுறேன். நடந்த எல்லா உண்மையும் சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். அட்லீஸ்ட் உன் அம்மா வித்யாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு புரிய வச்சு அவன் மனசை மாத்தினாலே பாதி பிரச்சனை தீந்துரும். இல்லைன்னா முட்டா பையன் அவசர புத்தியில ஏதாவது பெரிய அசம்பாவிதம் பண்ணிடுவான். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அப்படியே பண்ணிடலாம். மா, என்னம்மா இதெல்லாம்? சொல்றேன். நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல இந்த குடத்துக்குள்ள கைய விட்டு இந்த மோதிரத்தை வெளியில எடுக்கணும். யாரு மோதிரத்தை எடுக்கிறாங்களோ அவங்க சொல்றத மத்தவங்க செய்யணும். அப்படியா? இது என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு? என்ன வித்யா, நான் என்ன கேட்டாலும் செய்வியா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் அத பத்தி பேசலாம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். அதான் முன்னாடியே கேட்டு வச்சுக்கிறேன். டேய், ஈஸியா செஞ்சிருவேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, ஜெயிக்கணும். வாணி மேல இருக்கிற லவ்ல நீ பாட்டுக்கு விட்டு கொடுத்துறாத. சேச்சா, போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டாட்டியாவது அப்பாவாவது என்னம்மா ஒரு கை பாத்திரம் வேண்டியதுதான். ஏய், அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? பனி, இது நம்ம கௌரவ பிரச்சனைமா, விடக்கூடாது. நீ தான் ஜெயிக்கணும். உன் பவர் என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதையும் பாத்துரலாம். பாத்துரலாமே. பாத்துருவோம். பாத்துரலாம், பாத்துருவோம். என்னடா, முதல்ல சொல்லும் போது இருந்த தைரியம் இப்போ உன் குரல்ல இல்லையே. அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, நான்லாம் ஜெயிச்சிருவேம்மா, பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? என்ன கார்த்திக் ரொம்ப ஓவரா பண்றான்? ஜெயிச்சிருவானோ? ஆமா. ஆல் தி பெஸ்ட் வாணி. இவ முகத்தை மட்டும் பார்த்தோம் மொத்தமா கவுந்துருவோம். சஞ்சய், விட்றாதரா. 1 2 3. வாணி வாணி வாணி, விட்றாத விட்றாத. சீக்கிரம் வாணி, எடுத்துரு. சஞ்சய், டேய் சஞ்சய், விட்றாத. எடுங்க.
விட்டுறாதடா. சூப்பர்ரா. நான் தான் ஜெயிச்சேன். டேய் கையில மோதிரம் எங்கடா? மோதிரம் இங்க இருக்கு.